பேசிட்டு இறங்கும்போது யாராவது ரொம்ப எமோஷ்னலாக கண் கலங்கி வந்து உங்கள்கிட்ட பேசியிருக்காங்க? இருக்குது. அது சாதாரணமாக கூட இல்லை. சில பேர் குழந்தையை கொண்டு வந்து கால்களில் போட்டுருவாங்க. நான் பதறிடுவேன். அதாவது அவங்க நெகிழ்ந்து போகிறாங்கங்கிற காட்டு குழந்தை தெய்வத்துக்கு சமானம். கொஞ்சம் பயமாக இருக்கும். அதே போல் யார் ரசிகர் யார் இல்லைங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். வேலூரில் ஒரு கூட்டத்தில் நான் பேசிட்டு இறங்குற போது பட்டிமன்றமாக புத்தகத்தில் உள்ள பேசிட்டு இறங்குறப்ப இந்த கடலை வண்டி இருக்கு இல்லையா, இந்த இதில் அடுப்பு வச்சு கடலை வேக வச்ச கடலை, அந்த வண்டிக்கார ஒருத்தர் அப்படி இறங்கப்போ வந்துட்டார். அவர் வண்டி எங்கே நிற்கிது வந்து என்கிட்ட ஒரு பொட்டலம் கொடுத்தாரு. இது என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்போ நான் ஒரு பத்திரிக்கையெல்லாம் எழுதிட்டு வந்தேன், காலை இதில் எழுதிட்டு வந்தேன். அதை வந்து அவருக்கு படிக்க தெரியாதான், அவங்க பையன் படிப்பானா, எல்லோரும் உட்காந்து கேட்பாங்களாம், ஜெயிக்க போகுது நீ தான் அப்படின்னு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பற்றி அதை எழுதிட்டு வர்றேன். அதை கதையாக எழுதுவேன் நான். அப்போ அதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். இவர் சொல்கிறாரு, நான் வழக்கமாக கடலை விற்கிற பகுதி இது இல்லை, நான் வேறு பக்கம் வைப்பேன். இன்றைக்கி உங்கள் போர்டை பார்த்துட்டு நான் இங்கே வந்தேன், என் பையன்கிட்டையும் சொல்லிட்டு வந்தேன். நான் ஐயாவை நேரில் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கடலை நீங்கள் வச்சுக்கிறணுன்னு கொடுக்குறாரு. அதாவது அன்றைக்கான வருமானம் மாதிரி அந்த கடலை இருக்குது. அதை அவர் எனக்கு கொடுக்குற போது நான் அப்படியே கலங்கி போனேன். இந்த மனசில் நம்மளுடைய பேச்சு ஏதோ செஞ்சுருக்குங்கிறது மட்டும் இல்லை, தன்னுடைய தொழிலில் வர்ற வருமானத்தை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற ஆள் நான் சொன்னால் ஏதோ நம்ம சில வேலை பார்த்துருக்கோம், இப்படியான ஆட்கள் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. எனக்கு நீங்கள் இப்போ சொல்லும்போது ராமருக்கு குகன் மீன் கொடுத்ததும் கண்ணபிரான் வந்து இறைச்சி கொடுத்ததும் தான் ஞாபகம் வருது. அந்தளவுக்கு உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சியான இருக்கு. ஆனால்